இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கிறோம். 2 புஸ்தகத்துல 32 அதிகாரத்துல 7 வசனத்துல பார்க்கிறோம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள். அசரியா ராஜாவுக்கு அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். உண்மையான ஒரு வசனம். நம்மளோட ஆவியான நம்மளோட பேசுகிற ஒரு பெரிய ஒரு அவங்களோடு இருக்கிறவங்களை விட நம்மளோடு இருக்கிற எப்படிப்பட்டவரா அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம பார்க்க முடியும். இந்த வசனத்துல முதல் லைன் சொல்லுகிறது, பயப்படாமல் கலங்காமல் இருங்க. இன்னைக்கு எதை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கீங்க? எது உங்க இருதயத்தை போட்டு அடித்து கொண்டு இருக்கு? எது உங்க இருதயத்தை போட்டு சமாதான கெடுதல் உண்டு பண்ணி கொண்டு இருக்கு? வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போகிறான்னு வேதத்துல நாம் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தின் பிரபுவாய் கடந்து வந்திருக்கிறார். அந்த பூமி விட்டு கடந்து போவ சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு இன்னொரு வருஷம் அழகா சொல்லி பயப்படாமல் கலங்காமல் வருங்கள். நான் உன் கூட இருக்கும் போது உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளையா இருக்க நம்மள யோசபாத்தா இருக்கட்டும், எலிசாவோட வேலைக்காரன் பயந்து போயிருக்கிறான். எல்லாரும் வந்துட்டாங்க, அன்னைக்கு நம்ம முடிஞ்சோம் அப்படின்னு நினைச்சான். அப்ப எலிசாட்ட வந்து சொல்றான். அந்த கேயாசி வந்து சொல்லும் போது ஆண்டவர் கேயாசியோட கண்ணை கத்த திறந்ததை பார்க்கிறோம். அங்க எலிசாவை சுற்றி ரதங்களினாலும் அந்த அப்படிப்பட்ட ரதங்களினால கத்தர் என்ன பண்ணாரு அங்க வைத்ததை நம்ம பார்க்க முடியும். அவங்க கிட்ட இருக்கிற ஆட்களை விட நம்ம கிட்ட ஆட்கள் இருக்கிறது பெருசியா அப்படின்னு சொல்லி பார்க்கும். இன்னைக்கு எதை குறித்து நீங்க கலங்காதீங்க. உங்க கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். நீங்க வேலை ஸ்தலத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். என்ன உங்க கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். பயப்படாமல் கலங்காமல் இருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.